Morning students. இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல டிசைன் ஆஃப் காம்பினேஷன் சர்க்யூட் செகண்ட் ஆஃப் ஆஃப் த காம்பினேஷன் சர்க்யூட் பார்க்கலாம். இதுல உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா ஆடர்ஸ், சப்ராக்டர்ஸ், கோட் கன்வெர்ட்டர்ஸ், மக்ஸ், டிமக்ஸ், என்கோடர் அண்ட் டிகோடர் தான் செகண்ட் ஆஃப். ஸோ இதுல வர பேசிக் இது ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு தென் எம்சிக்யூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ஹாஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடர். இதுல பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆடர் அப்படின்னா ஹாஃப் ஆடரா இருக்கட்டும் இல்ல ஹாஃப் சப்ராக்டரா இருக்கட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்லி 2 இன்புட் தான் இருக்கும். கரெக்ட்? தட் யூ நோ. ஸோ ஒன்லி அடிஷன் ஆஃப் 2 பிட்ஸ், இதுதான் அடிஷன் ஆஃப் 2 பிட்ஸ் தான் ஹாஃப் ஆடர். அடிஷன் ஆஃப் 3 பிட்ஸ் ஃபுல் ஆடர். ஸோ ஹாஃப் ஆடர்னாலும் ஃபுல் ஆடர்னாலும் 2 அவுட்புட் தான் இருக்கும். ஒன்னு சம், அனதர் ஒன் கேரி அவுட். கரெக்ட்? தென் சம்மோட எக்ஸ்பிரஷன் இது A exclusive or B and then carryக்கு only A, B மட்டும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சம்முக்கு all the 3 input variables are XOR operation. Remember this. And then C out. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி எழுதியிருக்கு பாருங்க A, AB and then ஒரு ஷார்ட்கட் மெத்தட். கரெக்ட்? BCin and then ACin. இந்த மூணு வேரியபிளோட காம்பினேஷன்ல தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, AB plus BCin plus ACin. இந்த மெத்தட் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. ஸோ ஃபுல் ஆடர், ஃபுல் சப்ராக்டர், ஹாஃப் ஆடர், ஹாஃப் சப்ராக்டர் இதனோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எப்பவுமே எப்போ எழுப்பி கேட்டாலும் தெரியுற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஹாஃப் ஆடர் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஹாஃப் சப்ராக்டரும் அது பார்க்கலாம். ஹாஃப் சப்ராக்டர் ஃபுல் சப்ராக்டர் பாருங்க ஒரு சின்ன வேரியேஷன் தான். இங்க பாருங்க ஹாஃப் சப்ராக்டர்ல ஒரு இன்வெர்ட்டர் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் டேப்பிங் எடுத்து ஒரு இன்வெர்ட்டர் இன்புட் கொடுத்து பண்ணா அதுதான் உங்களோட ஹாஃப் சப்ராக்டரோட லாஜிக் டயக்ராம் ஆயிடும். இங்க ஹாஃப் சப்ராக்டர்னா என்ன பண்ணும்? சப்ராக்ஷன் ஆஃப் 2 பிட்ஸ். சப்ராக்ஷன் ஆஃப் 2 பிட்ஸ் தான் ஹாஃப் சப்ராக்ஷன். இங்க சப்ராக்ஷன் ஆஃப் 3 பிட்ஸ் ஃபுல் சப்ராக்ஷன். இங்க பாருங்க டிஃபரன்ஸ் இன் சப்ராக்டரா இருக்கட்டும், ஹாஃபா இருக்கட்டும், ஃபுல் சப்ராக்டரா இருக்கட்டும், we'll have only two outputs. Those are difference and borrow. Difference and output input variables எல்லாமே XOR ஆபரேஷன்ல இருக்கு. இங்கேயும் 3 input variables அது XOR ஆபரேஷன்ல இருக்கு. அவுட்புட் வேரியபிள் பாருங்க borrow A dash B ன்னு இருக்கும். இங்கேயும் நான் உங்களுக்கு அங்க சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்க, borrowக்கு ஒரு சின்ன இது சொல்றேன் உங்களுக்கு. AB காம்பினேஷன் எழுதிக்கோங்க and then B in காம்பினேஷன் எழுதிக்கோங்க and then AB. இந்த மூணு காம்பினேஷனும் எப்படி இங்க ஃபுல் ஆர்டர்ல எழுதுங்க அதே மாதிரி எழுதிட்டு A எங்கெல்லாம் வருதோ அதுக்கு மட்டும் ஒரு பார் ஆபரேஷன் போட்டுக்கோங்க. See here AB in A dash B, BB in Aக்கு மட்டும் ஒரு பார் ஆபரேஷன் போட்டீங்கன்னா then will get full subtractor. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Then full subtractor using half subtractor. So diagram பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தோட பாரோவும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆர் கேட்டுக்கு கொடுக்குறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஹாஃப் சப்ராக்டர் இருக்கு. அது ரெண்டுத்தோட இட்ஸ் நாட் கேரி, இட் இஸ் அ பாரோ. கரெக்ட்? சாரி, ஹாஃப் ஆடர். இந்த ரெண்டு கேரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆர் கேட்டுக்கு கொடுக்குறீங்க. இங்க ரெண்டு பாரோவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆர் கேட்டுக்கு கொடுப்பீங்க. ஓகே, தென் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். இந்த டேபிளை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா என்னைக்குமே நீங்க மறக்க மாட்டீங்க. இதுல கேட்கிற எந்த கொஸ்டினா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளெக்சர். இந்த மல்டிப்ளெக்சர் M ஃபார் மெனி டு 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இதோட ரிலேட் பண்ணலாம். மல்டிப்ளெக்சர் M ஃபார் மெனி டு 1. மல்டிப்ளெக்சரோட ஆப்போசிட் தான் டிமல்டிப்ளெக்சர். D to D. டீகோடரும் டிமல்டிப்ளெக்சரும் ஒரே ஆபரேஷன் இருக்கும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். டீகோடரோட ஜஸ்ட் வைஸ் வெர்சா ஆபரேஷன் என்கோடர். இப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம். மல்டிப்ளெக்சரோட சைஸ் 2 power n by 1. அப்படின்னா 2 power n is the input, only one output. Many input இருக்கு, only one output. என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் எ பவர் பிளான்ட் வில் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் இன்புட் வேரியபிள்ஸ். என்னென்ன இன்புட் வேரியபிள் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் லெவல், ஹீட்டு, டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணிட்டு நம்ம வெளியில அனுப்பணும் அப்படின்னா நிறைய வயர்ஸ் தேவை. ஆனா இந்த மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ண என்ன எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். ஆனா ஒன்லி ஒன் மட்டும் வெளியே எடுத்துட்டு எதை வெளியே எடுக்கிறோம் அப்படின்றது பேஸ்ட் ஆன் செலக்ஷன் லைன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா நம்ம கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கு. அதை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்,
அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அதனால இது பேர் டேட்டா செலக்டர். இந்த டீமல்டிப்ளெக்சர் எங்க இருக்கும்னா ரிசீவர் எண்ட்ல இருக்கும். ரிசீவர் எண்ட் என்ன பண்ணும்னா ரிசீவர் எண்ட்ல நம்ம வர்ற டேட்டா வந்து எந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதே மாதிரி ஒரு 4 லேபிள் போட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன் அவுட்புட்ல ஃப்ளூயிட் லெவல், டெம்பரேச்சர் அண்ட் தென் வெலாசிட்டி லைக் தட். ஒரு 4 வேரியபிள் இருந்ததுன்னா அதுல எந்த வேரியபிள்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் வர இன்புட் அப்படின்னு சொல்றது தான் வந்து டீமல்டிப்ளெக்சர். ஸோ டீமல்டிப்ளெக்சர்ல எப்பவுமே ஒரு இன்புட் தான் இருக்கும். அவுட்புட் வந்து 2 பவர் n. இந்த n-ன்றது இந்த ரெண்டு கேசஸ்லயுமே நம்பர் ஆஃப் செலக்ஷன் லைன்ஸ். ஓகே, ஸோ டீமல்டிப்ளெக்சர் அண்ட் டீகோடர் சேமா இருக்கும். ஒன்லி திங் இங்க செலக்ஷன் லைனா ஆக்ட் ஆகுறது வந்து இங்க இன்புட்டா இருக்கும். ஸோ n இஸ் த இன்புட் ஆஃப் த டீகோடர், 2 power n is the output of the decoder. இதனோட vice versa is encoder. encoderல என்ன இருக்கும்? 2 power n is the input, n is the output அப்படி இருக்கும். n-ன்றது என்னன்னா இங்க number of selection lines னும், ஆனா encoder decoderல number of input இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு இதுல வர கொஸ்டின்ஸை மோஸ்ட்லி நம்ம அட்டன் பண்ண முடியும். And then 4-bit parallel adder. There is a one more question here. இந்த parallel adderல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா how many full adders can be used அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களோட டயக்ராம் வந்து ஜென்ரலா புக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். 4 full adder கொடுத்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா full adderனா 3 bits தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு எப்பவுமே வந்து full adderல third bit is carry in from the previous stage. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல இருந்து வர கேரியனை தான் மூணாவது பிட்டை இங்க எடுத்துக்கோ. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஃபுல் ஆடர்ல எந்த கேரி இன்புட்டும் வரதுக்கு பாசிபிளே கிடையாது இல்லையா? அப்போ இட்ஸ் enough to use only half adder. ஓகே, ஸோ அந்த டைம்ல எத்தனை ஃபுல் ஆடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் enough to have only 3 full adder and 1 half adder. Okay, with this we'll go to the MCQ question. Okay, first question. Which of the following logic expressions represents the logic diagram shown? ஸோ இந்த மாதிரி எந்த லாஜிக் டயக்ராம் வேணாலும் கொடுத்துட்டு அதனோட எக்ஸ்பிரஷன் கேட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டோட அவுட்புட் எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அவுட்புட் இருக்கு அப்படின்னா ஏ டேஷ், கரெக்ட். இந்த இடத்துல பி இன்புட், அவுட்புட் ஆஃப் த இன்வெர்டர் இஸ் பி டேஷ். தென் அவுட்புட் ஆஃப் த AND கேட் இஸ் ஏ டேஷ் பி டேஷ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டுக்கும் அவுட்புட் எடுத்துக்கோங்க. தென் ஃபைனலி யூ கன்சாலிடேட். இதனோட அவுட்புட் வந்து ஏபி பிகாஸ் இஸ் AND கேட் இன்புட் வந்து ஏ அண்ட் பி. அண்ட் தென் அவுட்புட் ஆஃப் எக்ஸ், இட் இஸ் ஆர் ஆப்ரேஷன், கரெக்ட். ஆர் ஆப்ரேட்டரோட ஆர் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஏ டேஷ் பி டேஷ் பிளஸ் ஏபி அப்படி இருக்கும். ஓகே, ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் a dash b plus ab. இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவுட்புட் வந்து என்ன கேட்கலாம்? XR XNOR கேட்கலாம். This is equal to XNOR கேட்டோட எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ XR அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா XRக்கு வந்து XR is equal to AB plus A dash B plus AB dash. ஓகே, ஸோ இதான் XR கேட். XNOR வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் லேட்டர் ஆன். இட் இஸ் கால்டு ஈக்வாலிட்டி டிடெக்டர். ஈக்வாலிட்டி டிடெக்டர். இது வந்து என்னன்னா இன்இக்வாலிட்டி டிடெக்டர். அதனோட ட்ரூத் டேபிள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்இக்வாலிட்டி டிடெக்டர் இதனோட பேர். ஓகே, ட்ரூத் டேபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் ஏபி ஒய்ன்னு எடுத்துட்டீங்கன்னா 0 இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா இதனோட வேல்யூ 0ன்னு இருக்கும். இதே 01 அப்படின்னா இதனோட வேல்யூ 1ன்னு இருக்கும். அடுத்து 10 இருந்தா இதனோட வேல்யூ 1. தென் 11 அப்படி இருந்தா இதனோட வேல்யூ 0ன்னு இருக்கும். இது வந்து எக்ஸ்ஆர் கேட்க்கு, கரெக்ட். இது வந்து எக்ஸ்ஆரோட எக்ஸ்பிரஷன். இது ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபார் XNOR. இதுல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இன்இக்வாலிட்டி டிடெக்டர்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், then it is called inequality detector, correct. அவுட்புட் வந்து 1 இருக்கும். ஸோ இன்இக்வாலிட்டி டிடெக்டர். XNORக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இது 0க்கு 1 வரும், 11க்கு 1 வரும். ஓகே, தென் ஸோ இதனோட ஆன்சர் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இல்லை ஹைலைட் திஸ் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி வாட் டைப் ஆஃப் லாஜிக் சர்க்யூட். ஸோ அகைன் ஒரு லாஜிக் சர்க்யூட் கொடுத்தாங்க. இதனோட அவுட்புட் என்ன இருக்கு? இதனோட அவுட்புட் பாருங்க ஏ டேஷ் பி டேஷ், கரெக்ட். இது வந்து ஏ டேஷ் பி டேஷ்
அதே தான் வந்திருக்கு பாருங்க. சர்க்யூட்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. சேம் சர்க்யூட் தான். அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஃபைனல் எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபைடு இது என்னது அப்படின்னா எக்ஸ் நார். நமக்கு என்ன கிடைச்சது, ப்ரீவியஸா a dash b dash plus ab கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அது என்ன ஆப்ரேஷன் நான் சொன்னேன், எக்ஸ் நார் ஆப்ரேஷன். ஸோ இந்த எக்ஸ் நார், ஸோ இந்த கேட் வந்து எக்ஸ் நார் கேட் அப்படின்னு சொல்லலாம். இதான் அதனோட ஆன்சர். நெக்ஸ்ட், 3-bit full adder contains. 3-bit full adder contains எத்தனை காம்பினேஷனல் இன்புட் கேட்டிருக்காங்க. how many input இல்ல, 3-bit adder will have 3-bit full adder will have 3-bit input 2 output, அது நமக்கு தெரியும். ஆனா காம்பினேஷன் இன்புட் 2 power 3 8 இருக்கும் காம்பினேஷன் இன்புட், கரெக்ட். ஸோ அது 8 combination input. And then the difference output in a full subtractor is same as the, ஓகே, டிஃபரன்ஸ் ஃபுல் சப்ராக்டர்ல இருக்கிற டிஃபரன்ஸும் வேற எதுவும் சேமா இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சம் அவுட்புட் ஆஃப் ஃபுல் ஆடர்ல சேமா இருக்கும். ஏன்னா 3 வேரியபிளுமே எப்படி இருக்கும்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன்ல இருக்கும். ஓகே, தென் which of the following logic circuit accepts 2 binary digits? 2 binary digit accept பண்ணும் இன்புட்ல and produces 2 binary digit, a sum bit and carry bit. இது என்னது, 2 input and 2 output, sum and carry என்னும்போது it is a half adder. half adderல தான் வந்து நம்ம பார்த்தோம், there are 2 inputs and 2 outputs. Okay, so how many inputs and outputs does a full adder have? So இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுல எத்தனை இன்புட் இருக்கும், 3 input and full adder இருந்தாலும் half adder இருந்தாலும் 2 output தான் இருக்கும். because எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் sum and carry தான் இருக்கும், correct. How many full adders are required to construct an m-bit parallel adder? That I have already shown you. அந்த quick review பார்க்கும்போது பார்த்தோம், 4-bit parallel adderனா எத்தனை full adder தேவை, 3 full adder இருந்தா போதும், ஒரு half adder இருந்தா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிட்டை வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜில் இருக்கிற கேரி என்ன எதுவுமே கிடையாது, கரெக்டா. ஸோ 3 full adder இருந்தா போதும், 4 இருந்தா. அப்போ என்ன பண்ணலாம், m bit அப்படின்னா இதில் எத்தனை வேணும், m-1. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு full adder தேவையில்லை, அதனால m-1 full adder போதும். அடுத்து BCD to decimal decoder. BCD to BCDன்றது ஒரு 4-bit, கரெக்டா. decoder இது வந்து ஒரு decoder. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 4. அப்போ இன்புட் வந்து 4 இருக்கும். அப்போ அவுட்புட்ல என்ன இருக்கும் அப்படின்னா டெசிமல், டெசிமல்னா 10, கரெக்டா. ஸோ அப்போ என்ன வருங்க, 4 to 10 லைன் டிகோடர், கரெக்ட். இன்புட் என்ன கொடுத்துட்டாங்க, அவுட்புட் என்ன கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி விட்டுருணும். ஓகே, தென் a multiplexer is also known as. மல்டிப்ளெக்சர், அந்த டேபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டேபிள் வேணா கூட உங்களுக்கு இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ், டேபிள் பார்த்துக்கோங்க. m for many to 1, ஸோ 2n/1, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணிடலாம். ஓகே, தென் மல்டிப்ளெக்சர் இஸ் ஆல்சோ known as டேட்டா செலக்டர். எந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை ஒரு லைனுக்கு அனுப்பிவிடும். the number of n selected input line, n selected input line is equal to 2 power n. then it requires dash select lines. இது வந்து n number of selected input lines. எதை நம்ம இன்புட்னு சொல்லுவோம், 2 power mல இருக்கிறது தான், அதுல இருக்கிறது தான் என்ன பண்ணுவோம், mன்றது தான் இது செலெக்ஷன் லைன் சொல்லுவோம். அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. n number of selected input lines, ஓகே, அதுல is equal to 2 power m. அப்போ 2 பவர்ல இருக்கிறதா என்னது, செலெக்ஷன் லைன்ஸ். அப்போ mன்றதா வந்து செலெக்ஷன் லைன்ஸ். ஓகே, பிளைண்டா வந்து என்னடா செலெக்ஷன் லைன் அப்படி எடுத்துக்க கூடாது. 2 பவர் என்ன இருக்கோ அதுதான் செலெக்ஷன் லைன்ஸ். தென் what is a multiplexer? Multiplexer என்ன சொன்னோம், it's a device m for many to 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So a multiplexer is a device which converts many signals into only one. Okay, how many select lines are contained in a multiplexer with 1024 inputs and 1 output? So நம்ம இதனோட சைஸ் உங்களுக்கு தெரியும். சைஸ் என்ன சொல்லியிருக்கேன், இதுல வந்து 2 power n/1, கரெக்டா. 2 power n, 2 power n. ஓகே, ஸோ இன்புட் ஒன்லி 1 அவுட்புட். அப்போ இந்த 1024 இன்புட்ஸ் வந்து 2 பவர்ல எழுதணும். 2 பவர்ல எழுதுனா அதுல எந்த பவர் வருதோ அதான் என்னோட வேல்யூ, கரெக்ட். யூ நோ இட் ஆல்ரெடி. 2 power n இஸ் ஈக்குவல் டு, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு 2 power n என்ன சொல்லிட்டீங்க, 1024ன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டா. அப்போ எந்த நம்பர் போட்டா 1024 வரும், 2 power 10 போட்டா. இது வந்து we know it already. ஓகே, 1 கிலோபைட் அப்படின்னாவே 2 power 10, கரெக்டா. ஸோ 1024, அதனால 10ன்ற வேல்யூ நமக்கு nன்றது நல்லாவே தெரியும்.
அடுத்து a multiplexer with 4 select bit. So 4 selection line இருந்தா அப்ப மல்டிப்ளெக்ஸரோட சைஸ் என்ன 2 power n by 2 power n by 1 கரெக்டா 2 power n என்ன வரும் 2 power 4 இங்க 2 power 4 is nothing but 16 by 1 multiplexer. That's the answer. Then 15th, which logic device is called a distributor? Selector வந்து multiplexer, distributor என்றது just opposite, அதுக்கு demultiplexer. So this is the answer. A combination logic circuit which is used to send data coming from a single source to two or more separate destination is called coming from a single source to two or more separate destination line. So single source ல இருந்து வரது எது a demultiplexer. Okay, so input is single one, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த given 4 to 1 multiplexer. So 4 to 1 multiplier 4 input only 1 output. So selection வந்து 2. So இதுக்கு என்ன மீனிங்னா 0 0 0 0 na multiplexer பொறுத்த வரைக்கும் based on the selection line only it selects the particular input and keep the particular input at the output, correct? இப்போ 0 0 என்ன பண்ணும் x0 select பண்ணி outputல வைக்கும். 0 1 அப்படின்னா x1 select பண்ணி வைக்கும். 1 0 னா x2 select பண்ணி outputல வைக்கும். 1 1 னா x3 select பண்ணி outputல வைக்கும். இப்போ control input என்ன கொடுத்திருக்காங்க 0 1. இப்போ 0 1 அப்படின்னா எதை எடுத்து வைக்கும் x1 தான் outputல இருக்கும். So x1 will be the output 0 1 அப்படின்னா. Okay, then what does minuend and subrahand denotes in a subtractor? Minuend and subrahand என்றது என்னது its inputs, correct? இதெல்லாம் simple question, நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. Then output of a full subtractor is same as, again full subtractor output difference, correct? difference எப்படி இருக்கும் மூணு இன்புட் வேரியபிளும் XOR ஆப்ரேஷன்ல இருக்கும். ஸோ அது எதுல இருக்கும் ஃபுல் ஆடர்லயும் அதே மாதிரி தான் இருக்கும், கரெக்டா? எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. தென் the basic building blocks of arithmetic unit in a digital computer. Digital computerல ஜெனரலா basic building block எதுன்னா adders மட்டும்தான். Okay, I hope I would have covered some important questions in the second half. Thank you for watching this video. Thank you all.